அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற சரவணா செல்வரத்னம் ஷாப்பிங் மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பிங் மால் நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடில் தான் இருக்குது. நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்ணார்பேட்டை போகிற பைபாஸ் ரோட்டில் லெஃப்ட் சைடில் இந்த ஷாப்பிங் மால் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம சரவணா செல்வரத்னத்தோட ஃப்ரண்ட் சைடு வியூ. பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வே போகும். ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் ரெண்டுமே அவைலபிள் தான். பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் வரும். ஸோ கார் பார்க்கிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆப்போசிட் பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அங்கே கூட பார்க் பண்ணிக்கலாம். அந்த பில்டிங்க்கு பேக் சைட்லேயுமே ஸ்பேஸ் இருக்கும், அங்கே கூட பார்க் பண்ணிக்கலாம். நம்ம பார்க் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தது உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட்டில் வேலவன் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சரவணா செல்வரத்னம் இருக்குது. ஸோ உள்ளே போனீங்கன்னா இங்கே மொத்தமாக 7 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. லைக் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துடும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு எதர் நீங்கள் எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அவைலபிள் தான். ஸோ நம்ம எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. லைக் சுடிதார், டாப்ஸ், ஜீன்ஸ் பேண்ட், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வேணுங்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துக்கலாம், ட்ரையல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அகைன் பிடிக்கலாம், திருப்பி வச்சிடலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்னா அங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, நம்ம அவங்ககிட்ட கூட கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரெடிமேட் ப்ளவுசஸ். ஸோ சாரீக்கு தேவையான ரெடிமேட் ப்ளவுசஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு சாரீக்கு மேட்சிங்காக இங்கே பார்த்து எடுத்துக்கலாம். நார்மல் ப்ளவுசஸும் வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஃபேன்சியாகவுமே வச்சுருக்காங்க. ஆரி ஒர்க் அந்த மாதிரியுமே இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப நேரம் ப்ளவுஸ் தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில, நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நம்ம போயிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம், ஸோ வரும்போது ப்ளவுஸ் பார்த்துக்கலான்னு சொன்னேன். பட் வரும்போது நாங்கள் பார்க்கவே இல்லை, அவங்களுமே நம்பி வந்துட்டாங்க. உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் மட்டும் இல்லை, ப்ளவுஸ் பிட்டுமே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதேமே நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கேயே டெய்லருமே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் ஸ்டிச் பண்ணணும்னா அவங்ககிட்ட கூட கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரமாக அவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு ப்ளவுஸாக எடுத்து ப்ரைஸ்லாம் வேறு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நார்மல் ப்ளவுஸஸும் இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸஸும் இருந்துச்சு. அவங்க ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர எதுவுமே செலக்ட் பண்ணல. ஆக்சுவலாக அவங்களோட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எதை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தாலே கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு, தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா ஒன்றை விட ஒன்று பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ப்ளவுஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட்லேயே தனியாக ஒரு ரேக் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ளவுசஸ் எல்லாமே இருந்துச்சு. லைக் நார்மல் ப்ளவுசஸ் வித்தவுட் எனி ஸ்டைல்ஸ் ஆர் டிசைன்ஸ். ஸோ அந்த ப்ளவுசஸ் எல்லாமே கொஞ்சம் இதை விட ப்ரைஸ் கம்மியாகவே இருந்துச்சு. லைக் 200 அந்த பட்ஜெட்லேயே இருந்துச்சு. பட் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ எவ்ரி ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஷாப்பிங் ரொம்ப டிலே ஆகுறதுனால கூட வந்திருக்கவங்க வெயிட் பண்ணுறதுக்காக ஆப்போசிட்லேயே உங்களுக்கு சேர்ஸ் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் ப்ளவுஸ் செக்ஷனில் இருந்தாங்க. பட் எதுவுமே செலக்ட் பண்ணல, எல்லாத்தையுமே பார்த்துட்டு அகைன் மடித்து உள்ளே வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸோ கேர்ள்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் எல்லாமே ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ எதுவும் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி போடணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் இதெல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வெளியே வரும்போது இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என் சிஸ்டருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்கள் அம்மாட்ட சொன்ன அதே தான் என் சிஸ்டரே சொன்னேன், போயிட்டு வரும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. சேம் தான் நடந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்து வச்சுட்டு போயிட்டோம். பட் வரும்போது எதையுமே எடுக்கலை. ஸோ அப்படியே வந்துட்டோம் மறந்து. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 666 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பராக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொஞ்சம் குவாலிட்டியான ட்ரெஸ்ஸே நல்லா பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 476 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேர்ள்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எவ்ரி ஃப்ளோர்லையும் உங்களுக்கு இந்த எஸ்கலேட்டர் பக்கத்தில் தனியாக சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதையுமே நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கலேட்டர் ஏறி நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. லைக் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு 2 ஃப்ளோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஷர்ட்ஸு, பேண்ட்டு, ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இருக்கும். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸும் இருக்கும், லைக் வேஷ்டி அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அதையுமே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் குர்த்தா அந்த மாதிரியுமே இருக்கும், அதையுமே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. லைக் பிராண்டட் தான் வச்சுருந்தாங்க, நான் பிராண்டடும் வச்சுருந்தாங்க.
ஸோ நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் தேவையோ அதை நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையல் ரூம் இருக்குது. ஸோ நம்ம போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்டயுமே ஹெல்ப் கேட்டுக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நம்மளே ஜஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரையல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பில்லிங் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ளோர்லேயும் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா பில்லிங் கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஷர்ட் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே சொன்னதான் மேலே சொன்னேன். எனக்கு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வரும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுமே சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இங்கேயுமே எங்கள் அப்பாவுக்குமே ட்ரெஸ் எடுக்கல. ஸோ போனதுக்கு நான் மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்தேன், வேறு யாருமே ட்ரெஸ் எடுக்கலை. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் போனது வீக்கெண்டு. நாங்கள் ஷாப்பிங் போகணுன்னு பிளான் பண்ணிலாம் போகலை. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்ததுனால போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் போனோம். ஸோ போனதுக்கு நான் மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ ஷர்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸாக உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈச் ரேக் மேலே உங்களுக்கு சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவல் ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ கேஷுவல்ஸ் வேணுங்கிறவங்க அதில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஈச் ஃப்ளோரில் உங்களுக்கு எஸ்கலேட்டர் பக்கத்தில் சம் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்டுக்கு தேவையான பில்லோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த பில்லோஸ் எல்லாமே இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பில்லோஸ் மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஷூட் கேஸு பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸும் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போனது உமன்ஸ் டே அன்றைக்கி ஏதோ ரினோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஐட்டம்ஸை கவர் பண்ண முடியல, நிறைய வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வெளியே வரும்போது எஸ்கலேட்டர் பக்கத்தில் அகெயின் உங்களுக்கு தம்பிள்ஸு, கிரிக்கெட் பேட்ஸு, கேரம் போர்ட், ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க எஸ்கலேட்டர் பக்கத்தில். ஸோ நம்ம அதையுமே பார்த்து வாங்கி பில் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தீங்க, பில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எஸ்கலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. நம்ம லிஃப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஐட்டமும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா மட்டும் தான் நம்ம எஸ்கலேட்டர் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெசல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்மால் டீ கப்பில் இருந்து உங்களுக்கு பிக் வெசல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எதை வேணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பிளேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா கூட்டம் இல்லை. மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ கிராசரி ஐட்டம்ஸ் வந்து 5th ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு செப்பல் செக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஸ்மால் பேபிஸ்லேருந்து பிக் லேடிஸ் வரைக்கும் என்ன செப்பல் வேணாலும் சைஸை பொறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் ஜென்ஸுக்குமே இங்கே செப்பல்ஸ் இருக்குது, லேடிஸுக்குமே தனியாக இருக்குது. ஸோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது லேடிஸ்க்கு. ஸோ அதேமாதிரி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வைஸுமே நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் நல்லாவே பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃப்ளோரில் உங்களுக்கு லைட் எல்லாமே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சம் ரினோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பராக லைட் இல்லை. ஸோ அவங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. ஸோ இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கனாலுமே அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஆல்ரெடி சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அண்ட் டிஃபன் பாக்ஸஸ், பாட்டில்ஸு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ வேணும்னா நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ பில்லிங் சேம் தான், உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு அங்கே போய் பில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு கம்மல், வளையல் எல்லாமே இங்கே இருக்குது. அதேமாதிரி நீங்கள் பார்த்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் தேவையோ எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம். ஈவன் டூத் பிக் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பொறுமையாக பார்த்து எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஐ கெஸ் திருநெல்வேலிக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. பட் டிஸ்டன்ஸை பொறுத்து அவங்க ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீடு எவ்வளோ தூரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டெலிவரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே பில்லிங் கவுண்டர் வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது 5th ஃப்ளோர். ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள், சோஃபா எல்லாமே உங்களுக்கு 6th ஃப்ளோரில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டியுமே நீங்கள் ப்ராப்பராக நேர்லேயே செக் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே இங்கே இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 1500 உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா, அதாவது 7th ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபுட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஈவன் அத்தோ எல்லாமே கூட கிடைக்கும். அதுலேயும் சாம்பார் ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 45 rupees தான் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சாம்பார் ரைஸ் தான் இருக்கையிலே அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். ஈவன் கேக்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.